வாங்க மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீனை க்ளீன் பண்ணி வச்சுக்கங்க. 50 மில்லி ஆயில் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குங்க. கருவேப்பிலை அது கூட 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்ச அந்த ஆனியனும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஆனியன் நல்லா கோல்டு கலரில் நல்லா வதங்கி வந்த பிறகு கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வர மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சால்ட்டு போட்டு வதக்கினீங்கன்னா டக்குன்னு குழஞ்சி வந்துடும். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. புளி வந்து தேவையான அளவு வந்து கரைச்சி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிச்சு வந்தவுடனே க்ளீன் பண்ணி வச்சிருந்த மீன் எல்லாத்தையும் வந்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வந்த பிறகு இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வகையான மீன், நிறைய மீன் மிக்சடான மீன்கள்லாம் போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். குழம்பு ரெடியான பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை மேலே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செமையாக இருக்கும்.